வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில நம்ம நிப்டி இண்டெக்ஸை பத்தி பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து நிப்டி இண்டெக்ஸ் சார்ட் தாங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ நிப்டி நமக்கு ஃப்ரைடே 10ஆம் தேதி 10/7/2026 எங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்கி நமக்கு மார்க்கெட்டு 24,206ங்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸை விட நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைட்ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 244 பாயிண்ட் நம்ம வந்து கிரீன்ல அப்சைட்ல வந்து நம்ம மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்றோம்னாக்கி நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்ல கடந்த வாரம் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா இந்த வரக்கூடிய மண்டே வந்து நமக்கு 13ஆம் தேதி மார்க்கெட்ல என்னெல்லாம் நடக்கலாங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அப்போ கடந்த வாரங்கிறது எதுக்காக சொல்றேன்னா நமக்கு வந்து ஒரு வீக்லி முடிஞ்சிருக்கும். ஸோ வீக்லி முடிஞ்சிட்டு நம்ம திரும்ப வந்து நம்ம புதுசா நம்ம நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க போறோம் பார்த்தீங்களா? அதனால. அப்படியே அந்த வகையில பார்க்குறப்ப நமக்கு வந்து போன லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி ப்ரீவியஸ் வீக் கேண்டிலை விட நமக்கு வந்து ஒரு 56 பாயிண்ட் நம்ம வந்து பின்தங்கி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரெட் கலர்ல இருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து நமக்கு வந்து ரெட் கலர்ல இருக்குங்க. இந்த வீக் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போங்க. சரிங்களா? இப்போ வீக் கேண்டில் நான் உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் காமிச்சிருங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த வீக் கேண்டில் பாருங்க. லாஸ்ட் வீக் கேண்டிலுக்கு க்ளோஸுக்கு கீழ க்ளோஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, வீக்லி கேண்டில் வந்து லாஸ்ட் வீக்கோடைய ஹை, லோ 2யுமே கட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் உள்ள இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஓவரால் சென்டிமெண்ட் வந்து நமக்கு வந்து வீக்லில வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க நிப்டி. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இல்லங்க மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம டேல பார்த்துருவோம் என்ன ட்ரெண்ட்ல இருக்காங்கிறத பார்த்துருவோம். டேல பாருங்க மார்க்கெட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ட்ரெண்ட் லைனா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு, அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறமா மார்க்கெட் வந்து கீழ வந்து எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த ட்ரெண்ட வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்காங்க. கீழ க்ளோஸ் குடுக்கல. அந்த ஒரு 8ஆம் தேதி ஈரானுக்கான ஒரு பெரிய வார் குடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த வார் வந்து நமக்கு ஜூலை மாசம் நமக்கு வந்து ஓப்பனிக்கல் லோங்கிற இத எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு ஹராமிகினி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம வந்து அது பேசிட்டு இருந்தோங்க. வியாழக்கிழமை நமக்கு ஹராமிங்கிற ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி லாஸ்ட் வொர்க்கிங் டே நமக்கு ஃப்ரைடே வந்து மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு கேண்டிலே அந்த ஹராமி கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாரி ஒரு க்ளோஸ் குடுக்குறப்போ மார்க்கெட்ல சென்டிமெண்ட் வந்து கண்டிப்பா அப் சைட்ல இருக்குங்க. இந்த சென்டிமெண்ட் வந்து நமக்கு நல்லாவே மார்க்கெட்ல வந்து இந்த டெக்னிக்கல் படி பார்க்குறப்போ மார்க்கெட்ல சென்டிமெண்ட் வந்து கண்டிப்பா மார்க்கெட் அப் சைடு கொண்டு போற மாரி ஒரு மூவ்மெண்ட்டும் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில நமக்கு வந்து இப்போ சார்ட்ல நம்ம கிளியரா இருக்கும். மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் அப்ல இருக்காங்க. மேல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,600ங்கிற ரேஞ்ச் இருக்குங்க. அந்த 600 மார்க்கெட் வந்து பிரேக் பண்றதுக்கான அட்டமட்ட எடுத்த மாரி தெரியுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு போயிருவோம். அங்க என்ன பண்றாங்கங்கிறத பார்த்துருவோங்க. மார்க்கெட்ட நம்ம வந்து அந்த சார்ட்ட வந்து கவனிச்சா நமக்கு வந்து ட்ரேடிங் செட்டப் நமக்கு வந்து ஈஸியாவே நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில நமக்கு வந்து இப்போ நல்ல ஒரு கேண்டில் வந்து குடுத்துருக்காங்க. புல்லிஷ் கேண்டில் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சார்ட் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணுங்க. எப்படிலாம் இருக்கிறாங்க, நாளைக்கு மண்டே நமக்கு வந்து எப்படிலாம் வேல்யூஸ் ஒர்க் ஆகுங்கிறதை பார்க்கணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 1 ஹவர்ல மார்க்கெட்ல இந்த ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எந்த மாரி ஒரு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் திரும்புறாங்க பாருங்க மார்க்கெட்ல. அப்போ 1 ஹவர்ல நமக்கு ட்ரெண்ட் வந்து அப் சைட்ல திரும்புறாங்க. நமக்கு வந்து மூவ்மெண்ட்டும் மார்க்கெட்ல அப் சைடு மாறுதுங்க. அப்போ நமக்கு என்னன்னா, இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து கிரீன் கேண்டிலா இருக்கு. லாஸ்ட் வொர்க்கிங் டே கேண்டில் நமக்கு கிரீன் கேண்டிலா இருக்குங்க. அப்ப கிரீன் கேண்டிலா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்ல, அத நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எங்க குளோஸ் பண்ணியிருக்காங்களோ, அங்கருந்து சின்னதா கீழ வரதுக்கு ஆசைப்படுவாங்க. வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் லோயர் லோ ஃபார்மேஷன் கிடைக்கலாம். மறுபடியும் ஃபர்தரா மேல போவாங்க. அப்போ மார்க்கெட் இங்க இந்த நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 206ங்கிற ஒரு ரேஞ்ச்ல மார்க்கெட் குளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க இருந்து கொஞ்சமா மார்க்கெட் வந்து கீழ வரப்போ, ப்ரீவியஸ் கேண்டில் லோவ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணாம இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்பை செட்டப் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் மேல போறதுக்கான சென்டிமெண்ட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து ஒரு சார்ட்ட வந்து இப்படி பேசிக்கா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரீவியஸ் டே வந்து வச்சிருந்தா, நம்ம கரண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம சார்ட்ட வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அனலைஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு இந்த செட்டப்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஆ இப்ப இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சத நம்ம பார்த்துட்டோம். சார்ட்ல இந்த மாரிலாம் ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறாங்க. இது போக நமக்கு என்னன்னாக்கி, எஃப்ஐ வந்து நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கனாக்கி, ஸோ நமக்கு கேஷ் மார்க்கெட்லயும் பை பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன், ஃபியூச்சர் 2லயுமே அவங்க வந்து அப்சைட் டைரக்ஷனா காமிச்சு வச்சிருக்காங்க லாஸ்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ புட் கால் ரேஷியோ நமக்கு வந்து ஆப்ஷன்லயும் நமக்கு 1.2 இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்க்கு டேட்டா தான் இருக்கு. டேட்டாவும் எல்லாமே நமக்கு அப்சைட்ல இருக்காங்க. டெக்னிக்கலும் நமக்கு அப்சைட்ல இருக்காங்க. சரிங்களா? 2மே ஒரே டைரக்ஷன்ல இருக்காங்க. ஸோ அதனால மண்டே மார்க்கெட்ல நமக்கு ஒரு மூவ்மெண்டம் இருக்கிற மாரி தெரியுதுங்க. பார்த்துடுங்க மண்டே இந்த மாரி நம்ம வந்து அந்த டைரக்ஷன், மார்க்கெட் மைண்ட் செட் இந்த மாரி தான் நம்ம வந்து டிராவல் பண்றப்ப நம்ம லாஸ வந்து இல்லாம நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு ட்ரேடரா நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட்ல அ மன் அ
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்போ நம்ம பார்த்துருவோங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ அந்த அதை பார்த்தா நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் அந்த இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த லெவல்ஸுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த நம்ம போடுற இந்த வீடியோஸ் வந்து தினம் ஒரு பார்வை உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து அதை வந்து தெரியப்படுத்துங்க. சரி ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம் நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் நமக்கு வந்து எங்கே இருக்குனாக்கி ஸோ 24,238ங்கிற ஒரு வேல்யூஸ்ல இருக்குங்க சரிங்களா. ஸோ அந்த வேல்யூஸ்க்கு மேலே மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சுன்னா 24,238 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 24,288ங்கிற ஒரு R1 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த வேல்யூஸை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் 24,322ங்கிற ஒரு வேல்யூஸ்க்கு மார்க்கெட்டு அப் சைடில் R2 போக வாய்ப்பு இருக்குங்க. R3ங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட்டில் 24,378ங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குங்க சரிங்களா. ஸோ இதெல்லாமே நமக்கு அப் சைடில் இருக்கிற நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்க. அப்படியே டவுன் சைடில் நீங்கள் பார்த்துட்டா நமக்கு நெகட்டிவ் ஓப்பனுங்கிறது மார்க்கெட்டில் 24,188ங்கிற ஒரு வேல்யூங்க. ஸோ இந்த வேல்யூ மார்க்கெட்டு பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே ஸ்டேபிள் ஆச்சுன்னா 138ங்கிற வேல்யூஸ் 24,138ங்கிற வேல்யூஸ் மார்க்கெட் S1 ஆகும். S2 வந்து நமக்கு 24,078வும் S3 வந்து நமக்கு வந்து 24,002ங்கிற ஒரு வேல்யூஸும் டவுன் சைடில் இருக்குங்க சரிங்களா. மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் எல்லாமே அப் சைடில் இருக்கிறனால நம்ம R3 வேல்யூக்கு மேலே நம்ம ஒரு 2 வேல்யூ நம்ம கொடுக்குறோங்க. நமக்கு வந்து அதுக்கு மேல மேஜரா இருக்க 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன வேல்யூ சொன்னாக்கி நமக்கு 24,458ங்கிற ஒரு வேல்யூங்க சரிங்களா. 58ங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்குங்க. இத மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி இதுக்கு மேலே டிராவல் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து 24,572 வரைக்கும் மார்க்கெட்டுக்கால புஷ் பண்ண முடியுங்க. மார்க்கெட்டுக்கு நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஆனா நமக்கு வந்து விக்ஸ் ரேஞ்ச் மட்டும் கம்மியா இருக்குங்க. மார்க்கெட்ல நாளைக்கு மூவ்மெண்டம் இருக்குன்னா கண்டிப்பா விக்ஸ் ரேஞ்ச் இன்கிரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இந்த மூவ்மெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா. அப்போ இந்த லெவல்ஸ்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா மார்க்கெட்ல நீங்க வந்து லைட்டா வரைஞ்சு வச்சுட்டு மார்க்கெட்ல ஷார்ட்ல நீங்க வந்து முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி வச்சிருந்தா இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதாங்கிறத கண்டிப்பா நீங்க கண்டுபிடிக்க முடியும். இந்தந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா அந்தந்த இடத்துல நீங்க வந்து மார்க்கெட் அப் சைட்ல பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கால் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாங்க. மார்க்கெட்ல டவுன் சைடு நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சு S1 அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தாக்கி கண்டிப்பா ஒரு புட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாங்க சரிங்களா. இது வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூஸ்ங்க. அதை தள்ளிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னாக்கி நம்ம வந்து பிரீமியத்தை வந்து என்ன மாதிரி இருக்காங்க டிஸ்கவுண்ட்ல இருக்காங்களா என்ன மாதிரி நம்ம வந்து அதை எடுக்கலாங்கிற மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்ல இண்டெக்ஸ் வந்து எங்க ஓப்பன் பண்றாங்களோ அந்த ஸ்ட்ரைக் வந்து 128 ரூபாங்கிற ஒரு பிரீமியத்தை யாரு வந்து வின் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கெட் வந்து 24,300ங்கிற சோன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து கால்காரங்களும் புட்காரங்களும் 2 வரல யார் ஒருத்தர் 128 ரூபாய டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் மேல கொண்டு போறாங்களோ அந்த டைரக்ஷன்ல எக்ஸாம்பிள் கால்காரங்க கொண்டு போனா மார்க்கெட் வந்து அப் சைட்ல போவாங்க. புட்காரவங்க இந்த வேல்யூவை பிடிச்சி வந்து 128 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் பண்ணாங்க மார்க்கெட் கீழே வந்துருங்க சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுல நமக்கு வந்து பிரீமியத்துல அப் சைட்ல வந்து 156 ரூபாயும் 184ம் 212 ரூபாயும் இருக்குங்க. டவுன் சைட்ல S1 வந்துங்கிறது நமக்கு வந்து 100ம் 72 ரூபாயும் 44 ரூபாங்கிற வேல்யூஸ் இருக்குங்க சரிங்களா. இதெல்லாமே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம ஒரு என்ட்ரி செட்டப் எடுக்கிறதா இருந்தா நீங்க வந்து டிஸ்கவுண்ட்ல ஏற்கனவே நமக்கு வந்து விக்ஸ் கம்மியா இருக்கிறனால விக்ஸ் அதிகமா இருந்தா நமக்கு வந்து நம்ம வந்து பிரீமியம் பிரைஸ்ல நம்ம என்ட்ரி எடுக்க ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து இப்போ 24,300 வச்சுக்கிடுங்களா. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 24,300க்கு மேல இந்த பக்கம் கால் வச்சுடுங்க, இந்த பக்கம் புட்டு வச்சுடுங்க சரிங்களா. இதுல வந்து யார் ஒருத்தர் வந்து இந்த இது வந்து பிரைஸ் வந்து 128 ரூபான்னு வச்சுடுங்களா. 128 ரூபா இந்த பிரைஸ். நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு வந்து 24,300ங்க சரிங்களா. இப்ப இந்த மாரி இருக்கிறப்போ, மார்க்கெட்ல யார் ஒருத்தர் இதுக்கு மேல குளோஸ் குடுக்குறாங்களோ, இப்ப எக்ஸாம்பிள் இவங்க கால்காரங்க குளோஸ் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்ப இவங்க புட்காரவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த S1ங்கிற வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த S1ங்கிற வேல்யூ ரூ. 100 அதுக்கு கீழ அவங்க ட்ரேட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப அதுக்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலே நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுச்சு மார்க்கெட் ஆஃப் சைட்ல போறாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த ரூ. 128க்கு கீழ மார்க்கெட் வர்றப்போ, கண்டிப்பா இவங்க வந்து இதுக்கு மேல போக முடியாம திணறி கீழ நின்னாலே, நீங்க கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டில் கால் சைடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நீங்க வந்து ஒரு ரூ. 100 இந்த சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த S1 ரூ. 100க்கும் ரூ. 128க்கும் மிடில்ல உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா நீங்க பை பண்ணிக்கலாங்க. இங்கருந்து கண்டிப்பா மார்க்கெட் மூவ்மெண்ட் மாரி அந்த R1ங்கிற வேல்யூஸ் வரைக்கும் மார்க்கெட் போகக்கு ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு ஒரு நல்லாவே ஒரு லோ டிஸ்கவுண்ட்ல நம்ம ஒரு ஹை பிரீமியத்தோட நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இந்த மாரி நம்ம இந்த சப்போர்ட் R1 இந்த பிரீமியம் இந்த 3 வேல்யூவுமே நீங்க வந்து மோஸ்ட்லி மார்க் பண்ணி சார்ட்ல வச்சுட்டு ஆப்ஷன் சார்ட்ல வச்சுட்டு நீங்க சூப்பரா ஒரு லோ லோ பிரீமியத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா. இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுங்கிறத கமெண்ட்லயும் தெரியப்படுத்துங்க. வேற ஏதாச்சும் நம்ம இந்த வீடியோல பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது புரியாம இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா கேட்டா நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.